போட்டு கிடக்குன்னு சொல்லி கேட்டு வந்தது யாரு? 3 தர காலில் உள்ள ஆத்திரக்காரி. குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் உன் பையன் குடிப்பானாத்தா? கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பானா? சரி. உன் வீட்டுக்குள்ள பார்த்தேன், மருமகளுடைய கால நேரங்கள் சரியில்லை. அதனால பிள்ளைகளுடைய ஒற்றுமை குறைவுகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சொத்து சம்பந்தமான மனவேதனையும், ஆயுளுக்கு சமானமான ஆரோக்கிய குறைவுகள் கூடிய பிரச்சனையும் நடக்கு. செய்வன கோளாறு எதுவுமே இல்லை. தேவையில்லாமல் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள ஒற்றுமையாக வாழ வச்சுட்டு வந்தால் போதுங்களா? இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா, என்ன வேணும்? இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்கா, என்ன வேணும் வேற? அவன் ஒரு பிள்ளைய கூட்டு வந்துட்டோம்னா சந்தோஷமா ஏத்துக்கிடுவியா? இந்த ஒரு பிள்ளை வர கருத்த பிள்ளையா இருப்பா, அறிவுள்ளவளா இருப்பா. கருப்பசாமிக்கு அப்படியா? அதே காங்கேயம் இல்லை, என் பேரை சொல்லி வண்டி ஓட்டுற, எனக்கு வருமானம் வேணும்னு கேட்டு வந்தவன் வெற்றி மாலை கொடுப்பா. புன்னகை பூரியும் சண்முக. இன்னொரு தடவை 2 தடவை காலம் எடுத்துக்கடா. இந்த கண்ணில் 75,000 வச்சிருக்கேன்டா, பணம் கிடைக்கும். கடனையும் அடைச்சிக்கா, செலவுக்கும் பார்த்துக்கா. இந்தா என் பேரை சொல்லி வண்டி ஓடும், நிறைய மக்கள் வந்து ஏறுவாங்க, ஆனந்தமாக போ. கர்மசாமிக்கு சிவன்மலை. எவன் மகன் என்றோ நான் எதிர்த்து நின்றேன். அப்படியா? முடிச்சிருமா? டாக்குமெண்ட்டை போய் படித்து பார்த்தேன். பங்கீடுபடி சமமான கணக்குப்படி உங்களுக்கு பங்கு வராது. ஆனால் கொஞ்சம் குறைச்சி தான் தருவாங்க. அதுக்கு நீ சண்டை போட்டுறாத. கிடைச்சது போதும், இவங்க பிரச்சனையிலேருந்து விடுதலையானா போதும்னு சொல்லி வந்துக்கா. உனக்கு சொத்து நான் வாங்கி தரேன். ஆனால் உன் சொத்து வந்து சேர்ந்துடும். கால் விட்டுவோம். இந்த வாரம் எல்லாமே எழுதிக்கிட்டு இருக்கு. என்ன உனக்கு தெரியாமலே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கூப்பிட்டு வச்சா வாக்குவாதம் பேசுவீங்க, சண்டை வரும். அதனால் இந்த இடம் வேணும் அந்த இடம் வேணும் சொல்லுவீங்க நினச்சி தான் கூப்பிடாம செய்கிறான். வஞ்சகம் இல்லாமல் முடிச்சு தரேன். இப்படி வெற்றி உண்டு. இந்தா புண்ணியமாக இருப்பாங்களே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். அப்படியா? சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் வழக்கு உடையவன் யாரு? இணையா வழக்கு கோர்ட்டில் கிட வாங்க. யாரு? உனக்கு கோர்ட்டில் இருக்கா? உனக்கு கோர்ட்டில் இருக்கா? பணம் மட்டும் இருக்கு. உனக்கு வேற யாரு சொத்து வழக்கு கோர்ட்டில் இருக்குன்னு ஒரு ஆள் இருக்கானே. என்னையா கோர்ட்டில் வழக்கு கிடக்கா? எது? மண்ணுமனை சொத்தா? பணம் கொடுத்தது. நீ காலில் வந்துட்டு வா, நீ நில்லுக்கா. ஓகே. பேங்கில் டியூ கட்ட முடியாமல் வேலை போடுறது யாருப்பா? என்னடா பேங்கு? பரோடா பேங்க். என்ன லோனு? எஸ், ஓகே, வெயிட் பண்ணு. 100 காலம் வந்துட்டு வா. வாங்க தாத்தா. எனக்கே அவர் தாத்தாவான்னு கேட்கக்கூடாது. ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொன்னால் எனக்கு தெளிவு கிடைக்கும். உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை பொண்டாட்டி? அம்மா பத்த தாத்தாவுக்கு நல்ல தெரியுமோ? இன்னொரு பொண்டாட்டி வராளா? யார்? அப்போ கிழவி கெட்டினது ஒன்று. சரி, காலில் வந்துட்டு வரலாம். ஏன்னா 2 பொம்பளை வந்து வரிசையில் நிற்கா. யாராவது ஆறுதலுக்கு வந்து வீட்டில் உட்காந்தாளா? வரலாம். கர்மசாமிக்கு வரலாம். இப்போதான் ஞாபகம் வருது. அப்புறம் உன்னுடைய யார் நீங்க வந்து நிற்கிறீங்க? கற்பராயன் ஒரு சாமி வரார, உங்க எல்லையில் இருக்காரா? 3 ஆண்டு காலங்களாக கிரகக்கூடாரான இந்த சொத்து பிரச்சனை நடக்கா, அல்லது மனிதனின் தூண்டுதலால் நடக்கான்னு ஒரு குழப்பம் உங்க வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. சரிண்ணா? மனிதனின் தூண்டுதலால் தான் நடக்கு. கிரகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மனித தூண்டுதல் ஒன்று.
இந்த வழக்கு வெற்றியாகிறதுக்கு இன்னும் 1.25 வருஷம் ஆகும். உன் பக்கத்துல சாதகமா உன் பங்கீடோட கரெக்டா முடியும். வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வா. மாசி சிவராத்திரிக்கு பிறகு மாப்பிள அமையும். மனச மாத்தி தரேன், வெற்றியாக்கி தரேன். புடிச்சுக்கோ. கருப்பசாமிக்கு பேங்க் டியூ அப்படியா? முடியாதா? வக்கீல் பார்த்து கொடுத்தேன். இந்த லோனை இப்ப கட்ட முடியாத அளவுக்கு சில மனக்குறைகளும் வேதனைகளும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? அதனால வழக்கறிஞர்கள்ட்ட அந்த டாக்குமெண்ட் போயிருக்குப்பா. புரியுதா? சொத்து வந்து பேங்க் எடுத்துக்கிடக்கூடிய மாதிரி நிலைமை வரும் அப்படின்னு கிரகத்துல இருக்கு. அதனால அப்படி உன் பறி போகாம உன் சொத்தை காப்பாத்தி தந்தா போதுமா? சரி. இன்னொரு பேங்க்ல ஒரு லோனை போட்டு டேக் ஓவர் பண்ணி வெளியே தூக்கிடுவோமா? வேற என்ன செய்யணும்? இந்த தொழில் வந்து வளமாகும். தை மாதத்துல இருந்து செம்மையா இருப்ப. பிடிச்சிக்கோ, லோனை மாத்தி தரேன். போயிட்டு வா. கருப்பசாமிக்கு பணம் சம்பந்தமாக வேதனை அடைந்து சண்டை சச்சரவுடன் இருப்பது யார்? என்னடா சண்டை? ஏற்ற போட்டுடா. வீட்டுல என்ன சண்டை? குழம்பாம சொல்லி யார்கிட்ட சண்டை போட்ட? யாருக்கலாம்? யாருக்கலாம்? பணம் சம்பந்தமான சண்டையா? என்னாச்சு பணம்? யார் வாங்கினா? கால் வந்துட்டு வா. இந்த உலகம் தெரியாம பொண்டாட்டி தான் வாங்கிட்டானு பார்த்தேன். அப்படி பொண்டாட்டியும் இருக்கான்ல. புருஷனுக்கு தெரியாமலே பொண்டாட்டி கடன் வாங்கிக்கிடுவா. யாருக்கும் சுட்டுறாம. ஏய், நல்ல காலில் விடலை. உன் மனது கடவுள்கிட்டே போகிறிய. என்னம்மா? புருஷனுக்கு தெரியாம கடன் வாங்கிக்கிடுவா. யாரும் வருத்தப்படுறாங்க. உண்மையை சொல்லுது பாருங்க. அப்பா, என்ன கருப்புசாமி? உன் வீட்டுக்கு போற வழியில இடது பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்குடா. சரியா? உள்ளுக்கு போனா ஒரு சந்துக்குள்ள போனோம்னா ரைட் சைட்ல தான் உன் வீடு வருது. கால் வந்துட்டு வா. கருப்புசாமிக்கு அப்படியா? கேட்டு பார்ப்போம். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கி அடைச்சா கடன் கூடத்தான் செய்யும். முதல்ல ஒரு இடத்துல உழைக்க போய்கிட்டு இருந்த இடம் கொஞ்சம் வந்து சரியில்லாம ஆகி வேற இடத்த தேடிட்டு அலைஞ்ச. அதனால இப்ப நிலையான தொழிலையும் தரணும், உன் கடனையும் தீர்க்கணும். வேற என்ன வேணும்? பொண்டாட்டிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை விடுதிய முட்டாத்தனமா. உன் மேலதான் குற்றம், அவ மேல குற்றம் இல்லை. புரியுதா? அவ உழைப்பும் தேவைப்படுது. அதுக்காக நடத்தையின் மீது வேதனையான வார்த்தையை விடாத. முட்டாளாயிராத. போயிட்டு வா. நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு நம்ம கோயில்ல வருது குறி மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லார் வாழ்க்கைக்கும் பாடமா இருக்கும். உண்மையா இல்லையா? உண்மைதானே? சரி. அதே மாதிரி பணம் சம்பந்தமாக வழக்கு வாக்குவாதங்களோட ஒரு பெண்ணடியாள் கேட்க வந்திருக்கா. கால் வந்துட்டுவாமா. கேட்குறவர்த்த கூட விளக்கம் பேசாத. என்ன வேணும்? எத்தனை லட்சம்? யார்கிட்ட கேட்டு கொடுத்த? பக்கத்துல வா. என்னைய நினைச்சுக்கா. கண்டமுடு. கருப்பசாமிக்கு 6 லட்சம் ரூபா இந்த மாதம் லாஸ்ட்ல கிடைக்கும். அடுத்த மாதத்துல பாதியை வாங்கி தரேன், வட்டியும் வரும். போயிட்டு வா. விற்க வேண்டாம், போ. நான் பார்த்துக்கிடுவேன். 9 மாதத்துக்கு உன் சொத்து நீ தலையிடணும்னாலும் வெளியில போகாது. ஓகே? கடன் அடைக்கிறதுக்கு நாமளா பணம் தரேன். கருப்பசாமிக்கு தன்னுடைய பொம்பளை பிள்ளை விஷயமா கேட்க வந்தது யாரு? ஆமாங்க. என்னம்மா சின்ன பொண்ணு, நானும் தன் ஜோடி அல்லவோ. வாங்க. இவர் யாரு? பையன். மகனும் வாழும். பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சாச்சா? எந்த ஊர் உனக்கு? 34 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு கோயம்புத்தூர் கிடையாத? எந்த ஊரு? அங்க கருப்புசாமியெல்லாம் வராரு உங்க குடும்பத்துக்குள்ள. என்ன கோயம்புத்தூர்னு பெரிய ஸ்ட்ராங்கா சொல்லுத நீ? கால் வந்துட்டு வா. முதல்ல பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிப்புமா, வேலையை வாங்கி கொடுக்கணுமாடா? கல்யாணத்தை முடிச்சிருவோம், அதுதான் மிக சரி. அதனால் இதுவரை வந்த எந்த சம்பந்தங்களும் என் மனசுக்கே பிடிக்கலை. சரியா?
வரக்கூடிய சமூகத்தில் ஒரு தெளிவான அப்படியா இருதார யோகம் உள்ள ஜாதக அமைப்பு இவளுக்கு இருக்கு. கலத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அதனால இருதார யோகம் உள்ள ஜாதக அமைப்பு இருக்கு. அந்த நிலைகளில் மாற்றம் அமையணும். சரியா? அதனால இந்த மாசி சிவராத்திரி வரை டைம் இருக்கு. வார புதன்கிழமை அன்னைக்கு என்னை வந்து பாரு. கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி தரேன். தொழிலை நல்லாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? வெற்றி ஆயாச்சு. வாடா மகனே ஓடியா. பாஸ்போர்ட் எடுத்துட்டியா? எடுத்துரு. வெளிநாட்டுக்கு போகலாம். கருப்பசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? என்ன வியாபாரையா? தயிர் கடையா? எஸ், வியாபாரம் தானே. கால் வந்துட்டு வா. பட்டன் பொடி டயர் இருக்கு. புது கடையா? புது டயரா? கால் நல்ல பேராக இருக்கியா? கால் வந்துட்டு வா. சுறுசுறுப்பாக இருக்காமல பையன். வேற என்ன சுறுசுறுப்பாக என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போமா? என்னடா வேணும்? நீ கேட்டு வந்து தொழிலை பற்றி கேட்கல, வேற என்ன கேட்க வந்திருக்க? சரி, எத்தனை படிச்சிருக்கடா? கண்ண முடுறா தம்பி. ஒரு ஐடி கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் போஸ்ட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். 9 மாதம் நீ பொறுமையாக இருக்கணும். புரியுதா? அப்படின்னா இந்த ஐடி கம்பெனிக்கு போக வேண்டாம். போயிட்டு உன் சர்டிஃபிகேட்டை வெளியே தர மாட்டாங்க. புரியுதா? அந்த டார்கெட்டை முடியதை வரை தர மாட்டாங்க. ஐடிக்கு போகாத. இந்த வேலையை நீ பார்த்துக்கிட்டு எண்ணிக்கிட்டு 9 மாதங்கள் கழித்து உனக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அதுலேயும் பணம் கொடுக்காம எக்ஸாம்லேயே பாஸ் ஆகி நீ வந்து வேலையை பெற்றுருவ. இந்தா வாங்கித்தாரேன். தாய் தப்புற வெற்றியோட காப்பாற்றுவேன். சந்தோஷமாக இருப்படா. இடையில ஒரு பொம்பளை பிள்ளை லவ் பண்ணும். ஏன்ட்ட கேட்காம அவன் தோளில் கையப்பட்டுறாத. ஓடிப்போ. கருப்பசாமிக்கு அப்படியா? கேட்டு பார்க்குறேன். என் மகனை திருத்தித்தான்னு கேட்டு வந்தது யாரு? மகனை திருத்தணுமா? திருத்தணும்னு கேட்டு வந்தது யாரு? மகன் என்னம்மா வாட் பின்ன அவனை திருத்தாம அப்படியா வச்சுக்கிட முடியும்? அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. அப்படி கேட்க ஆள் இல்லை. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. என் புருஷனை திருத்தித்தானு ஒருத்தி கேட்க வந்திருக்கா. யாருடா அது? புளியறதா இருக்கா ஆளு. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அப்படியா? 3.25 ஆண்டுகள் உன்னுடைய பையனுக்கு கிரகங்கள் சரிகிறான்னு ஏற்கனவே ஜாதகத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இதுக்கடையில் ஒரு இடத்துல கீழே விழுந்து காலில் அடையாள சின்னங்களை வச்சிருப்பான். இருக்கலாம். என்னம்மா? ஆமாம், அடையாள சின்னங்கள் வச்சிருக்கான். கெட்டிக்காரன் அவன். கொடி கட்டி பறக்கான். அதனால் இப்போ அவனுடைய நட்பு ரீதியாக பாதிக்கப்பட்டதில் அவன் மேலே விசாரணை ஒன்று பதிவாயிருக்கு. அதில் எந்த பிரச்சனையும் வராமல் காப்பாற்றுறேன். என்னது? வண்டி சம்மந்தமான விசாரணையா? வண்டி சம்மந்தமான விசாரணை போலீஸில் ஒரு சின்ன வழக்கு இருக்குது. பெரிய கேஸாலாம் ஆகாது. ஃபைன் கட்டிட்டு வெளியே வந்துடுவார். மகாராஜாலாம் எப்படி சொல்லுவார்? காலில் வந்துட்டு வா. அவன் பேர் தான் அங்கே ஃபைலில் இருக்க. நம்பர் போட்டு 6647. ஓகேவா? அதுலேருந்து மீட்டித்தாரேன். ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வருவான். சேர்த்துக்கிடுவோமா நம்ம? இன்னொரு பிள்ளையை கூப்பிட்டு வருவான். சும்மாவா சொன்னேன்? இப்போ ராசா அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம்? வேண்டாம் நீ சொல்லுது. அவன் வேணுமுங்கார கண்ண மூடு. கருப்பசாமிக்கு மனமே சென்ற வழியே திரும்பி வா. இந்தா வந்து சேருவான். திருத்தி தாரேன். இருப்ப, கவலைப்படாத. கருப்பசாமிக்கு அப்படியா? இடத்துல என் சர்டிஃபிகேட் ஃபைல்லாம் ஒரு இடத்துல லாக் ஆகிடுதுன்னு ஒருத்தன் காக்கா. யார் யாது? சர்டிஃபிகேட் ஃபைல் எல்லாம் ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கு, அதை வெளியே கொண்டு வரணும்னு சொல்ல. யார் எந்த பிள்ளையினுடைய சர்டிஃபிகேட் எதுவும் கொடுத்து வச்சிருக்கீங்களா? வேலைக்காக யார்கிட்டயா கொடுத்துருக்கீங்களா? பிள்ளை கல்யாண சம்பந்தமாக கேட்க வந்தது யார்? வணக்கக்கா, நல்லா இருக்கீங்களா? காலில் வந்துட்டு வாம்மா. மகமாரி. வெண்ணை கடையா? என்ன விஷயம்? வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கும். மாரியம்மாளா? கால் வந்துட்டு அதான் மகமாயின்னு கேட்டேன். உன்கிட்ட பேசுனா பையனுக்கு கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி தந்தா போதுமா? பக்கத்தில் வா. நல்ல சம்மந்தம் வந்திருக்கு. ஆனால் இவன் மனசு பக்குவப்பட மாட்டேக்கு.
புரியுதா? ஆனா அவனுடைய உள்மனத்தை நான் பார்த்தேன். பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற நல்ல சிந்தனை இருந்துகிட்டு இருக்கான். இப்ப சம்பாத்தியம் பண்ணி பணங்களெல்லாம் உங்களுக்கு அனுப்புறதும், அவன் சேமிக்கிறதும் கரெக்ட்டா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அவனுக்கு போதுமான ஊதியம் கிடைக்கல. 2 மாத ஊதியம் ஏற்கனவே சரியா கிடைக்கலையாம்ல. உண்மையா? கால் வந்துட்டு வா. எங்க போறீங்க கருப்பசாமி? இந்தியாவை அடிமைப்படுத்திய நாடு. எந்த நாடு? பிரிட்டிஷ், யுகே, யுனைட்டட் கிங்டம். உன் மகன் லண்டன்ல இருக்கானா? வா. இந்த மாதம் அவனுக்கு ப்ராஜெக்ட் புதுசா குடுக்குறாங்க. சம்பளமும் கிடைக்கும். அடுத்த போஸ்டிங்கும் அவனுக்கு கிடைக்கும். ஆனாலும் அவன் மனது லண்டன்லயே ஒரு தமிழ் பெண்ண பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறான். முடிச்சிருவோமாம்மா? இந்தா கோடீஸ்வரனா வருவான் பாரு உன் பிள்ளை. உன்னையும் காப்பாத்தும், உன் குடும்பத்தையும் காப்பாத்தும். ஓடிப்போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆபரேஷன். யாருக்கு யார் வீட்ல ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம யாருக்குப்பா? யாருக்குப்பா ஆபரேஷன்? உங்களுக்கா? என்ன ஆபரேஷன்? காலைல வந்துட்டு வரலாம். உட்கார முடியாது. பக்கத்துல வாங்க. நின்னுக்காங்க. கண்ண மூடிக்காங்க. என்னைய மட்டும் நினைச்சுக்காங்க. உள்ளத்தை சிதற விடாதீங்க. 1, 2, 3. அப்படியா? அப்படியா? உடல்நிலையில ஆபத்து இல்லாம அறுவை சிகிச்சையை காப்பாத்தி தரேன். பிள்ளைய பத்தி மனதுக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு இருக்கு. அதை சரியாக்கி உன் சொல்லுக்கு கட்டுப்பட வச்சு வாழ வச்சு தரேன். வேற என்ன வேணும்? இந்தா தொழில் கிடைச்சாச்சு, கடன் தீர்ந்தாச்சு. நல்லா இரு, ஆனந்தமா வாப்பா. போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படி சொல்லுங்க. கரூர் எல்லை, கரூர் கரூர். என்ன கரூர் அண்ணே? கரூர் காலைல விட்டுவாங்க. கூப்பிடுறோம். இன்னும் 2 நாள் இருக்குல்ல, கூப்பிடுவோம். சொல்லி வச்சிடும், தைரியமா இருக்கட்டும். கரூர் உட்காருப்பா. என்னப்பா வேணும்? யாருக்கு? மகா பேர் என்ன பேரு? கண்ண மூடு. என்னன்னு பாக்குறேன் அவளை. ஏய் என்னப்பல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாளா? நீங்க அதுக்கெல்லாம் அனுப்பலையா? சரி, வேற டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காள, அனுப்பிவிட்டுருவோம். கல்யாணம் அவ படித்த படிப்புக்கு நிகரான மாப்பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்கட்டுமா? இந்த தை மாதம் வருது. இப்போ ஏற்கனவே 2 ஜாதகம் கையில் இருக்கு. அடிச்சு விடுவோம். அப்படி நல்லா இருக்கும். தம்பி விஷயத்துக்கு 3 மாதம் பொறுமையா இருந்து வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? கரூரா? அப்படியா? அப்படியா? லோன் யார் போட்டிருக்கா? லோன் யாருப்பா போட்டிருக்கா? பேங்க்ல லோன் போட்டிருக்கீங்களா? வாங்கியிருக்கியா? அப்ப நான் எப்படி கேட்டேன்? கால் வந்துட்டாங்கண்ணே. வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சது யாரு? நீங்க. அடுத்த குறி உங்களுக்கு. அண்ணே மனத்தை கொடுக்கல, சும்மா குறிஞ்சி விழுந்துட்டு நான் கூப்பிட்டுருவேன். அண்ணே சாமிட்ட மனத்தை கொடுங்க. என்னென்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய? உண்மையா இல்லையா பட்டுக்கிட்டே அண்ணே? வர்றான். நம்ம இன்னொரு கேள்வியை கேட்டு வந்திருக்கோமே, சாமி இந்த லோனை பற்றி சொல்லுதே அப்படின்னு குழம்பிக்கிட்டே 2 செகண்டில். உண்மையா இல்லையா? இந்த லோனை நான் அடைச்சி தரேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் கண்ணை முடுங்க. அவன் மனத்தை பார்க்க நல்ல நிமிந்து உட்காருங்க. சைக்காட்டிக்ஸ் மாத்திரையவே ஒழுங்காக சாப்பிட மாட்டேக்கானே. மாத்திரையே சாப்பிட மாட்டேக்கானே. இன்னும் கொஞ்சம் கண்ணை முடுங்க. எங்க எங்கேயும் கோயிலுக்கு கூட்டு போயிருந்தீங்களோ இடையில? எந்த கோயிலுக்கு? அவனை நேராக கூட்டு போனீங்க. ஆனால் அதுக்கு பிறகு கோயிலுக்கெல்லாம் வரமாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருப்பானே. கெட்டிக்காரன் இல்லையா? என் கோயிலுக்கு வரட்டும், அவனை அடிக்கிறேன். கால் வந்துட்டுவான், சுற்றுவான். கருமசாமிக்கு இப்பவுமே சரியாக்கிடுவோம். வாப்பா. அவன் படிப்பை பற்றியே வாயாம வாயில் புலம்பிக்கிட்டு அலைதான். என்ன அது படித்ததே புலம்பிக்கிட்டா. பக்கத்தில் வா. கண்ண முடி. என்னைய மட்டும் என்ன பிடிப்பா. நல்லா செய்யாடா.
உணர்வை அடக்க. இந்தா உள்ளம் திரும்பி வர. இதை வீட்டில் வச்சு சாமி கும்பிடணும். இந்த 2 கனியும் நாளைக்கு ஒரு நாள் அறுத்து சாறு புழிஞ்சு குடிச்சு மேலாம் தேய்ச்சி குடிக்க வைக்கணும். நாளை கழிச்சு அதில் அவன் மனசு மாறிடும். கடன் அடைகிறேன்னு சொன்னியே, அடைஞ்சிடும். போயிட்டு வா. விபூதி வேண்டாமா? என்னை கூப்பிட்டுக்கா, கூட வரேன் போ. கருமசாமிக்கு 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 வாப்பா. என்ன செய்யணும்? வீடு அரைகுறையாக கிடக்கா? காலில் வந்துட்டு வாங்க. டாக்குமெண்ட்டை படித்து பார்த்தேன். 2 விதமான பேரன்லி தாய் டாக்குமெண்ட் 2 விதத்தில் இருக்குது. என்ன? ஆமாம், தாத்தன் எழுதி கொடுத்ததுல 3 பங்கில் இருக்குது. அதில் பெரியப்பா தான் இப்போ ஆளாக இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு அந்த பாகத்தை உங்களுக்கு சரி பண்ணி எழுதி தந்துட்டாருன்னா அந்த வீட்டை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காலத்தை இழுத்துக்கிட்டே போகிறாங்க. பணம் கொடுக்க நீ தயார், ஆனால் அவங்க மனசு தயாராக இல்லை. உண்மையா? காலில் வந்துட்டு வா, அடிப்போம். வேற டாக்குமெண்ட் போடுவோமா? என்ன செய்யணும்? அந்த இடத்துல உன்னுடைய ஷேரை வாங்கி தரேன். 3 முறை என்னை வந்து பார்ப்பா. ஜெயிக்கிறேன். வீடு வைகாசியில் வாசத்துல முளை பிடிக்கிறேன். பிடிச்சிக்கா போ. கருமசாமிக்கு. அப்படியா? சாத்தூர் எல்லை யாருப்பா? சாத்தூர் எல்லை. சாத்தூர் எல்லை. சாத்தூர் எல்லை வாங்க. எந்த ஊர்? சாத்தூர். கால் வந்துட்டு வரலாம். சாத்தூரா? சாத்தூரா விருதுநகரா? சாத்தூர். என்ன வேணும்? இடம் பின்னால போய்ட்டு எனக்கு புரியலையே. கால் வந்துட்டாங்க. உங்க இடத்தெல்லாம் தாண்டி போனா கோழிப்பண்ணை வருது. எங்க இருக்கு? ஒரு கோழிப்பண்ணை இருக்க. சத்தம் கேட்க சத்தம் கேட்க. ஒரு பக்கத்தில் ஆடு கிடக்கு நிறைய. ஆட்டு பண்ணையும் வச்சுருக்காங்களோ? காலில் விட்டுவாங்க. ஒரு ஆட்டை தூக்கி வந்துருவோமே. ஏற்கனவே முடிச்ச இடத்துல ஒரு கொசுறு கொஞ்சம் இடம் கிடக்கு. அந்த இடத்த வச்சிருக்கிறவன் உனக்கு செவி சாய்க்க மாட்டேங்கான். அவனை 2 இழுப்பு செவிட்டில் எடுத்து உனக்கு ஆமாச்சாமி போட வச்சா போதுமா? பணம் கூடுதலாக 1 லட்சம் ஆகுமே. கொடுத்துருவியா? தயாராக இருக்கியா? இந்த அப்படி வாங்கிட்டு வந்து என்னை பாரு. போ, நல்லா இருப்பா. இதையும் எடுத்துக்கா. கருமசாமிக்கு கருமசாமிக்கு. அதே சாத்தூர் எல்லை. குழந்தையை பற்றி கேட்க வந்தது யாரு? குழந்தையை பற்றி. அது வேண்டாம். குழந்தை யாருக்கு இல்லை? காலில் வந்துட்டு வா. திருத்தங்களுக்கும் சாத்தூருக்கும் தொடர்பே கிடையாது. சிவகாசி ஏரியாவில் போய்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் போய் உட்காருங்க. எதையாவது சொல்லி கருப்புசாமிகிட்ட முட்ட முடியாது. வேற கருப்புசாமி தாயி தண்ணி அடிக்கிற கருப்புசாமிகிட்ட போ. இங்கே தண்ணி அடிக்கிறோன்னு செவிட்டில் அடிக்கிற கருப்புசாமி இது. கால் வந்துட்டு. உண்மையா இல்லையாடா? பிச்சாப்பைய விடல நீ. ஓய், ஒழுங்கா கும்பிடுறா. ஏற்குமாரா கும்பிட்டாலே இதை 2 1 வரை கும்பிடுங்க. வீட்லேயும் இப்படி தான் இருப்பிய பொறுக்கு. ஒருத்தர் சொல்லுக்கு ஒருத்தர் பொருத்தம் இல்லாமல் இல்லையா? வாங்க கொடுத்துடலாமா? நீங்கள் சொல்லமான பேர் விடுவான். என் பேர் விட மாட்டான். சரி பார்ப்பேன். சுடமான சாமி வராரு. சுடலமான சாமி எங்கே இருக்காரு? என்னது? அது என்ன மகாலிங்கம்? சுடலமான சாமி இருக்காரு. பேரம் பிறந்தா என்ன பேர் வைப்பிய? என்ன பேர்? யார்கிட்ட போய் சொல்லிட்டே நீ? கருப்புசாமின்னு வைக்க சொன்னால் நீங்கள் சுடலமானன்னு வைக்கணும்னு உன் வீட்டில் உள்ளவங்க சொல்லிடுவாங்க. புரியுதா? அதனால் பொம்பளை பிள்ளை பேரை சொல்லட்டுமா தரட்டுமா? காலில் வந்துட்டு வா.
வா வரலாம். ஆம்பளை பையனே தாரேன், உங்க இஷ்டப்படியே பேரை வச்சுக்காங்க. கடனை அடைச்சு தாரேன், தொழிலை வளமாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? மகனுக்கு இந்த அப்படி உன் பையனுக்கு நிலையான ஒரு தொழிலை உருவாக்கி தரேன். சரியா? உங்க அப்ப இறந்ததுக்கு காரணம் கேட்கியா? யாரு? எல்லா காரியம் செய்ய விட்டு எங்களை மோசம் பண்ணி எந்த ஆதாரமும் இல்லை. உங்களுக்கு எல்லா ஆதாரமும் நான் இருக்கேன். 3 மாதம் என்னைய தொடர்ந்து பார்க்கவா, உனக்கு ஒரு சொத்து கிடைக்கும். மடைக்கிறத போ. கர்மசாமிக்கு அப்படியா? அதே சாத்தூர் எல்லை கும்பிட்டு வரலாம். கீ கவா கே கா கோ ஓ கா கா என்ன தொழில் பண்ண போகிறான் இவனை கேட்குறவங்க கூட. கரெக்ட், ஓகே. என்னடா வேணும் தம்பி? என்ன தொழில் பார்க்க? என்ன பார்த்த? அப்படியா? எங்கே வச்சுருந்த? அப்படியா? காலில் நிறுத்துவாங்க. ஒரு வழக்கு எண் வருது, ஒரு வழக்கு எண் வருது. ஒரு டாக்குமெண்ட் ஒன்று மீட்ட முடியாத நிலையில் இருக்கு. சரிண்ணா? இப்போ வாங்கியிருக்கிற கடனுக்கு உன்னால் வந்து செக்யூரிட்டி காட்டுறதுக்கு கூட எந்த ஒரு வஸ்துக்களும் இல்லை. அதனால் கொஞ்ச நாள் இடம் மாறி இருந்தால் நல்லதுன்னு கிரகத்தை பார்த்துக்கிட்டு வண்டியை திருப்பிட்டே. நீ கால் வந்துட்டோம். ஆரம்பிக்கலாம். சொல்லுமா? சொல்லட்டுமா? யாருன்னு கேட்டு பார்க்கவா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே இறந்து போன ஒரு ஆன்மா கன்னி ஒரு தெய்வம் வருது. உங்கள் அப்பா கிட்ட கேட்டால் தெரியும். ஒரு குழந்தை தெய்வம் இருக்காரா? ஏன் அவருக்கு வரமாட்டேன்ட்டாரு? ஓ சரி, கரெக்ட். ரொம்ப நீதிமான். உட்காருங்க. கரெக்ட் தானே? சிந்திச்சிருக்காருலாம். நல்ல இருக்கு. அதை கொஞ்சம் வணங்கணும். சரியா? அதே மாதிரி இன்னும் 3 வருஷ காலத்துக்கு நீ இடமாறி இருக்கிறது நல்லது. இடமாறி இருக்கிறது நல்லது. இப்போ உன் மனைவி ஊரில் கூட ஏதாவது வருமானத்துக்குரிய ஒரு வழியை தேடிக்கிட்டா கொஞ்சம் சிறப்பான வழிகளாக இருக்கும். வைகாசிக்குள்ள பொறுமையாரு, எல்லாம் வெற்றியாக்கி தரேன். தைரியமா இந்தா வா பக்கத்தில். நல்லா இருக்கும். வருக மகளே. சொல்லுவாக்க தீர்ந்துரும். தைரியமா இருக்கு. தொடர்ந்து என்னை வந்து பாருங்க. கர்மசாமிக்கு விருதுநகர், விருதுநகர். ஏனே சாமிக்கு சரக்கு வாங்கி கொடுத்தோம். சாத்தூர் வரை போயிட்டு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் கருப்பசாமி கோயில்பட்டிக்கு போகாமல் வருவார். விருதுநகர் வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கீங்களா? என்ன வச்சிருக்கடா? என்ன வியாபாரம்? நல்லெண்ணெய் தானே? அவன் அதுக்கு தக்கன சொல்லுதாங்களாப்பா. கடலெண்ணெய் இருக்காடா? இருக்கா? நல்லெண்ணெய் தானே? இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். இல்லை, நல்ல கடலெண்ணெய் தானேன்னு கேட்டேன். வா. போட்டியா இன்னொருத்தன் வரான். ஆமாம். அதனால் நம்ம கடை டல்லாயிருமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் ஓடிடுது. நான் இருக்கேன் கருப்பசாமி. எல்லா மக்களையும் உன் பக்கத்தில் திருப்பி விட்டுருந்தேன். வியாபாரத்தை கம்முன்னு நடத்திவா. இன்னொரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிய. என்னடா வேணும்? எவ்வளோ வேணும்? அதான் எவ்வளோ வேணும்? இந்தா 15 லட்ச ரூபா லோன் போடு, வாங்கி தரேன். அடிச்சு விடு, என் பேரை போட்டுவிட்டு மைசனை ஓட்டுறா. பிடிச்சிக்கிட்டு போ. கேளு. யாரும் செய்வன வச்சுருக்காங்கிறது உண்மைதான். மாற்றி தரேன் போ. அதானடே உன் சிந்தனை. போயான் தானே சரக்கு வேண்டியதில்ல. சிரிக்க மட்டும் தெரியுது. சரி, போயிட்டா போயிட்டா போயிட்டா. கர்மசாமிக்கு சாதகம் பார்த்தேன் சரியில்லைன்னு சொன்னாங்க. யாரோ ஜாதகம் பார்த்தேன் கிரகம் சரியில்லைன்னு சொன்னாங்க.
அதனால இந்த நிலைமை எப்போ மாறும்னு சொல்லி மனம் குழம்பி இருக்காங்களே. யாரும் போய் ஜாதகத்த பார்த்துட்டு வந்தீங்களா? எங்கன